ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து புரட்டாசி 2வது சனிக்கிழமை. நான் வந்து எப்போவுமே புரட்டாசி கிழமையில் தவறாமல் 4 சனிக்கிழமையுமே வந்து எப்படியாவது கோவிலுக்கு போயிடுவேன். ஆனால் இந்த சனிக்கிழமை வந்து போக முடியல. போன வாரம் போனேன். இந்த வாரம் நினச்சிருந்தா போயிருக்கலாம். சரி, வீடு வலிக்காமல் நேற்று விட்டு வெள்ளிக்கிழமை வலிக்கூடாதுன்னு விட்டு வியாழக்கிழமை வலிச்சு விட்டுருந்தேன். இன்றைக்கி போயிருந்துருக்கலாம். வீடு வலிக்கல. இன்னொன்று மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸுக்கு வந்து புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் வருவாங்க. கேஸ் வந்து ரொம்ப தீர்ந்து போகிற கண்டிஷனில் ஆகிடுச்சு. இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு விட்டு அடுத்த வாரம் வாங்கியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி வாங்கலைன்னா சப்போஸ் வந்து அது கேஸ் தீர்ந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நம்ம சமைக்க முடியாது. அதனால் வந்து சரி இன்றைக்கி எடுத்துக்கலாம், புக் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனாலையும் இருக்கிறேன். ஆராதனைக்குட்டியும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நானும் சுகாஸ் குட்டியும் வீட்டில் இருக்கேன். சுகாஸ் குட்டி போச்சோன்னா போகலை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன சமைச்சிருக்கோம் நம்ம வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை. நான் வந்து சமைச்சதே இல்லைங்க, வாங்கவும் மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து நேற்று எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து சமைச்சிருக்கேன். எப்படி டேஸ்ட் இருக்க போகுதுன்னு தெரில. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணியே பார்க்கல, பயமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குமோ தெரில டேஸ்ட்டு. ஏன்னா கீரை நல்லா தான் இருக்கும், நான் சமைச்சது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி சாப்பிடும்போதே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. தேங்காய் துருவல் போட்டு நல்லா செஞ்சு வச்சாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், மிளகெல்லாம் வந்து நல்லா தூக்கலாக போட்டு நிறையா கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி நல்லா தக்காளி புளியெல்லாம் போட்டு ரசம் சூப்பராக வச்சாச்சு. சூடாக ரசம் இப்போ தான் வச்சேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை காலி ஆகுதோ இல்லையோ, நான் வச்சேன்னா ரசம் காலி ஆயிடும் பாருங்க. ஏன்னா ரசம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ரசம். மேக்ஸிமம் எல்லா குழந்தைங்களுமே ரசம் சாதம் தானே விரும்புவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது என்னடா மிதந்துட்டுருக்கு கருப்பான்னு நினைக்காதீங்க. அது லைட்டாக ஜீரகம் வந்து கருகி போச்சுக்கிட்டு. ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ரசமெல்லாம் ஒன்றும் டேஸ்ட் குறையாது, நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. கொஞ்சம் அடுப்பு தீண்டி வச்சுட்டேன். பெரியம்மா ஃபோன் பண்ணாங்கன்ட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்ட்டு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த கண்டிஷன் ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல். கீரை, ரசம், சாப்பாடு, அவ்வளோதான். சமைச்சு முடிச்சாச்சு. நீங்கள் ஒரு சிலர் வந்து கமெண்டில் ஆமாம் விதவிதமாக சமைக்கிற மாதிரி என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற, அப்புறம் போய் பார்த்தா இதை சமைக்கிறக்கா இந்த வீட்டை இப்போ அப்படிங்கிறீங்க. எங்கள் வீட்டில் இதை சாப்பிட்றதுக்கு ஆளுங்க கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து நல்லா சாப்பிடுவாங்களோ, நீங்கள் நிறைய சமைப்பீங்களோ என்னமோ தெரில. அவங்க வீட்டில் சமைக்கிறதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியுதுக்கா. நான் என்ன பக்கத்து வீட்டுக்கு போயா எல்லாம் சமைச்சதை வச்சு வீடியோ போட முடியும்? நாங்கள் வந்து இவ்வளோ தான் சமைப்போம் எப்போவுமே. சாம்பார் ரசம் இல்லைனா பொரியல் ரசம், கீரை ரசம் அந்த மாதிரி தான் சமைப்போம். இதுவே காலியாகிறது இல்லை. சும்மா மெனக்கெட்டு காசை வேஸ்ட் பண்ணி வாங்கி சமைச்சு அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி அளவாக சமைச்சு சாப்பிட்றதே நல்லது. அதுவும் சத்தானதாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பாய்.